ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா கத்திரிக்காய் கடையல் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து கத்திரிக்காய். ஃபஸ்ட்டு ஒரு வந்து சட்டியில் தான் செய்யணும். அதுக்கு ஒரு வச்சுட்டு ஒரு குண்டா வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சுட கடுகு, அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, ஏன்னா இது வேக வைக்க போகிறோம்ல, அதனால் இதுக்கு ஓரளவுக்கு இருந்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துடலாம் உடனே, அவ்வளோதான். அது வேக தான் வைக்க போகிறோம் நம்ம, அப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கும் போதே கொஞ்சம் புளி சேர்த்துருங்க. நான் வந்து புளி சேர்த்தேன். அப்புறம் வந்து இது கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், புளி சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. புளி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்பப்போ கலரி விட்டே இருங்க, வெந்துருச்சான்னு பாருங்கள். அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். இது பார்க்குறதுக்கு தாங்க சிம்பிளாக தெரியும், டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலுக்கு. நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் கத்திரிக்காய் வாங்கினாவே நம்ம கடையில் தான் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். அவ்வளோதான், வெந்துருச்சு. தண்ணியை தனியாக வடித்து வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்படி கடைய முடியாதவங்க வந்து நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு ரெண்டு சொயின்னு சுவிட்ச் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஜூஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலக்கிட்டு விட்டால் சூப்பரான ஒரு கடையல் ரெடிங்க. இந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்கு நான் கொஞ்சம் சுண்ட வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு இது ரெடிங்க டிஷ். இது இப்போ கத்திரிக்காய் கடையல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, சுட சுட களியோட சூப்பரான சுவையான நம்ம கத்திரிக்காய் கடையில் வச்சு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. வேறு என்னங்க வேணும்?